ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுல்கா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோமா? மாவு பனையிறதுக்காக ஒரு அகண்ட பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மாவு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபுல்கா தேவை இருக்குதோ அவ்வளோ மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் உப்பையும் மாவையும் ஒன்று சேர கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கி மாவு வரசுறது போல் தான் வரசணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வரசிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கை பக்குவத்துக்கு வாரது போல். சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக பனையணும், ஆனால் ஃபுல்காக்கு கொஞ்சம் தண்ணியாக பனையணும். நல்லா இழுத்து 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணணும். நீட் பண்ணால் தான் ஃபுல்கா நல்லா சாஃப்டாக நல்லா புஸ்ஸுன்னு கிடைக்கும். 10 நிமிஷம் நீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு இல்லைன்னா பாத்திரத்தை வச்சு அரை மணி நேரம் கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். 1/2 hour ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். பிளெயினான சர்ஃபேஸ் ஏரியாவில் கொஞ்சம் மாவு நம்ம டஸ்ட் பண்ணிப்போம். டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி ஊற்றி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு 2 சைடாக மாவில் தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு உருட்டுறது போல் நல்லா ரவுண்டாக உருட்டி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்கா போட வேண்டியதான். அதுக்காக கேஸ் நல்லா ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் நல்லா ஆன் போட போகிறீங்களா? அந்த பேன் எடுத்து அடுப்பில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் 2 சைடும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஃபுல்காக்கு 2 சைடும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நல்ல தீயில சுட்டு எடுத்தால் தான் அது ஃபுல். பேனில் சப்பாத்தி திரட்டி வச்சதை போட்டுட்டு லைட்டாக ஒரு சைடு லைட் கலர் வந்ததுக்கப்புறம் அதே சைடில் திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே போல் லைட் கலர் வரணும். 2 சைடும் லைட் கலர் வந்ததும் டைரெக்டாக தீயிலே ஃபுல் ஃப்ளேமில் தீ வச்சுருக்கணும். தீயில டைரெக்டாகவே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு வரும். நீங்களே பாருங்கள். இப்படி வர்றதுக்கு மாவு நல்லா திக்காக பனைஞ்சிருந்தா வராது, கொஞ்சம் சாஃப்டாக பனைஞ்சிருந்தா தான் இப்படி வரும். இப்படி வந்ததான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்கா ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.